தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிபட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகம் ஆஜராகி இருக்கிறார். மேலும் சில பாஜக நிர்வாகிகளை விசாரிக்க சிபிசிஐடி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் என்பது 3 பேரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் பறக்கும் படையினர் அதை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்ட போது அந்த வழக்கு என்பது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த விவகாரத்தில் பாஜகவின் நெல்லை நாடாளுமன்ற வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு இந்த பணப்பட்டுவாடா செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்திய சிபிசிஐடி போலீசார் தொடர்புடைய அனைவருக்குமே சம்மன் அனுப்பி விசாரணையை மேற்கொண்டார்கள். 15 பாஜக நிர்வாகிகள் வரிசையாக அடுத்தடுத்து சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக இந்த 4 கோடி ரூபாய் பணம் தன்னுடையது என ஒரு ரயில்வே கான்ட்ராக்டர் முஸ்தபா என்பவர் ஒரு கிளைம் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த பணம் என்பது அவருடையது இல்லை என்பது விசாரணையில் கிடைக்கும் தகவலாக வெளியானது. அப்படி என்றால் இந்த பணத்தை உங்களுடையது என போலியாக அவர் கேட்டுக் கொண்டதற்கான காரணம் என இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்ற விசாரணை என்பது சிபிசிஐடி அதிகாரிகளால் தீவிரப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் தான் பாஜக மாநில அமைப்பு செயலாளரான கேசவ விநாயகம் ஏற்கனவே ஒரு முறை அவரிடம் 5 மணி நேரம் கடந்த ஜூன் மாதம் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அதன் பின்பு அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்படக்கூடாது என்பதற்காக இது பொய்யான வழக்கு என கூறி உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் இது தொடர்பான வழக்கு என்பது விசாரணை நடைபெற்றது. உச்சநீதிமன்றத்தில் பாஜக அமைப்பு செயலாளரான கேசவ விநாயகத்தை விசாரிக்க தடையில்லை எனவும் ஒரு வாரத்திற்கு முன்பாக அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் சிபிசிஐடி அதிகாரிகள் தற்போது கேசவ விநாயகத்திற்கு சம்மன் அனுப்பி இருக்கிறார்கள். அந்த சம்மனின் அடிப்படையில் இன்று சென்னை எழும்பூரில் இருக்கும் சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் அவர் விசாரணைக்காக ஆஜராயிருக்கார். அவரிடம் கேள்வி கேட்பதற்காக நூற்றுக்கணக்கான கேள்விகள், முக்கியமாக அவரது செல்போன் அழைப்பு உள்ளிட்டவற்றை விரிவாக ஆய்வு செய்து விசாரணை நடத்த இருக்கிறார்கள். ஏற்கனவே தவறாக கடந்து பணம் என கோரிக்கை விடுத்த அந்த 4 கோடி ரூபாய் என கோரிக்கை விடுத்த முஸ்தபாவிற்கும் கேசவ விநாயகம் ஆகியோருக்கும் எதுவும் தொடர்பு இருக்கிறதா, வேறேனும் பாஜக நிர்வாகிக்கும் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்கிறதா என விசாரணை என்பது தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.